நண்பர்களுக்கு வணக்கங்க. அமிர்தா தேன் பணியில இருந்து ஹனி ராகேஷுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹனி தேன்னா என்ன. தேன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தேனுங்க. கிட்டத்தட்ட ஒரு மூணு விஷயம் வச்சுக்கோங்களேன். தண்ணி, பூக்களோட நெக்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேனீக்களோட உமிழ்நீர். இது மூணும் கலந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான தேனுங்க. ஸோ தேனி பூச்சி என்ன பண்ணுதுன்னா தண்ணியை வந்து கொண்டு வந்து பெட்டியில வந்து சேர்க்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூக்கள்ல இருக்கக்கூடிய நெக்டரை வந்து உறிஞ்சி கன்சியூம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பெட்டியை வந்து சென்றடையுதுங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலம் பூக்கள் வந்து பெட்டியிலேருந்து வரக்கூடிய இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செரிமானம் செய்யப்படுது. ஸோ நம்ம மனிதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற்று ஒரு உயிரினத்தால வந்து செரிமானம் செய்யப்பட்ட உணவை வந்து கன்சியூம் பண்றது தேன் மட்டும் தாங்க. வேற எந்த ஒரு உணவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செரிமானம் செய்யப்பட்ட ஒரு உணவை வந்து கன்சியூம் பண்றது இல்லை. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்து இது வரைக்கும் வந்து சித்த மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா தேனை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து யூஸ் பண்றாங்க ஏன்னா தேன் கூட எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு மருந்தையும் நீங்க சேர்த்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா அது வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல வந்து குறுகிய காலத்துல வந்து சென்றடையுது. இதே வந்து நார்மலா நீங்க ஒரு மருந்தை வந்து கன்சியூம் பண்றப்ப அது 4 to 6 hours ஆகுது. ஸோ இதனால தான் இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பாத்தீங்கன்னா தேன் கூட வந்து நம்ம வந்து மருந்தை வந்து கலந்து சாப்பிட்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் வந்து பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேனை வந்து எடுத்துட்டு வருது, வயிற்றுக்குள்ளார போது அது செரிமானம் செய்யப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெட்டியை வந்து சென்றடையுது. பெட்டியை வந்து சென்றடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாற்றங்களும் நடக்குது. என்ன நடக்குதுன்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தேனீக்களோட வாய்க்குள்ளால போய் அவங்க வயிற்றுக்குள்ளால போய் செரிமானம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கூட்டை வந்து சென்றடையுது. கூட்டை வந்து சென்றடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா தேனீக்கள் வந்து ஒரு விதமான வெப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி அதுல இருக்க தனித்தன்மையை வந்து கம்மி பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சீல்டடி மீன்ஸ் 100% வந்து கேப்ட் ஹனியா வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தேனோட கெட்டித்தன்மை வந்து அதிகமாகுது. ஸோ ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரீடைஜஸ்ட் கூட கன்சியூம் பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.